கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி இந்த அருமையான வேளையில் வரவேற்கிறேன். நாம் இந்த நாளை தேவன் கிருபையாய் கொடுத்து ஒரு புதிய மாதத்தை காண செய்து ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிக்கவும் தேவ சமூகத்தில் வந்து அவரை துதிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்தான் துணையாக இருக்கிறார். அப்படி நமக்கு துணையாக இருக்கிற தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, உம்மை அல்லாய் தேசத்தில் பலனில்லையே, உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே, உம்மை அல்லாய் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, ஒன்றுமில்ல ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே, ஒன்றுமில்ல ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே, எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எந்தன் சந்தானம் ஈவாக நீர் தந்தது, எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எந்தன் சந்தானம் ஈவாக நீர் தந்தது, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, உம்மை அல்லாய் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே, உம்மை அல்லாய் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே. எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களாய் நீர் மாற்றினதற்காய் நன்றி. ஒரு துன்மார்க்கர்களைப் போல அல்ல ஆண்டவரே, ஒரு அசுத்தனைப் போலவும் ஆண்டவரே ஒரு அக்கிரமக்காரனைப் போலவும் அல்ல, நம்முடைய பிள்ளையாய் வாழும்படியான பாக்கியம் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு துணை. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு பலனாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தோம். எல்லாவற்றையும் நீங்கள் தான் கிருபையாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அங்கு வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது, இந்த உலகத்துக்கு நம்ம வரும் பொழுது எதுவுமே நம்ம கொண்டு வந்ததில்லை. நம்முடைய தாயினுடைய வயிற்றில் நம்ம உருவாகி இந்த உலகத்தில் வெளிப்படும் போது நம்ம எதையுமே கொண்டு வரவில்லை. வெறுங்கையாக இந்த உலகத்திற்கு நம்ம வந்தோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போதும்
ஒன்றுமே கொண்டு போவதில்லை என்பது 100% உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் சில நேரம் இதை யோசிக்கவும் சிந்திக்கவும் மறந்து போய்விடுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற ஆஸ்தி அந்தஸ்து பணம் பொருள் எல்லாமே நம்ம இங்கேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போகிறது போல தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்காமல், மற்றவங்க வேதனைப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யாமல், சுயநலமாக வாழ்ந்து கொண்டு எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒரு சுயநல எண்ணத்தோடு வாழ்கிற மக்களை ஏராளமாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சுயநலமாய் வாழக்கூடிய மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாததுனால ரொம்ப கடினமானவர்களாக, சில நேரம் மற்றவங்கிட்ட இரக்கமற்றவர்களாக, மனித பண்பே இல்லாதவர்களாக கூட இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இந்த உண்மையை புரிந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம வந்ததே வெறுங்கையோடு வந்தோம், இங்கிருந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதையெல்லாம் நம்ம சேர்த்து சம்பாதிச்சதில்லை, தேவன் நமக்கு கொடுத்தது என்கிற உணர்வோடு மனிதர்கள் வாழுகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களுக்கு கொடுத்து தான் படுகிற சந்தோஷத்தில் மற்றவங்களும் சந்தோஷப்படட்டும்னு சொல்லி விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க யோசித்து பாருங்கள். கஷ்டப்படுகிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அவங்க உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கண்டு நீங்களும் நானும் சந்தோஷப்படுகிறது தான் உலகத்திலே பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே இந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, முந்தின வசனத்தை பாருங்கள், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து சம்பத்து நமக்கு ஆதாயம் இல்லை, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி நமக்கு இருக்கிறது போதும். உங்களை ஆண்டவர் ஒரு சிறிய வீட்டில் தங்க வச்சிருக்கிறாரா, சந்தோஷமாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு வசதியான இடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா, அதில் இருந்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சிறிய வீட்டில் ஒரு ஏழ்மையில் நீங்கள் இருந்தாலும் அதுலேயும் உட்கார்ந்து தேவனை துதிக்கணும். ஒரு உயர்ந்த நிலையில் போனாலும் தேவனை துதிக்கணும். இது எதுவுமே நிரந்தரமானது இல்லை. அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அந்த மன ரம்யம் அல்லது அந்த மன நிறைவு எப்படி நமக்குள்ளே உண்டாகும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தாலே போதும் என்று இருக்கு. இது போதும். 3 நேரம் சாப்பாடு, நல்ல ஒரு வஸ்திரம் அணியணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையில் அவசியங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் நல்ல ஒரு ஆகாரம் நமக்கு கிடைச்சாலே போதும். இதை தாண்டி ரொம்ப சேர்க்கணும் வைக்கணும், பெரிய ஆஸ்தி அந்தஸ்துகள் அடையணும்னு ஓடுகிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்கள். 9வது வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்து போடுகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவான் ஆகணும், பணக்காரன் ஆகணுங்கிற நோக்கத்தோட நம்ம ஒரு நாளும் பயணிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். சில மனிதர்களை பாருங்கள், பணம் பணம் பணம், அன்பு சகோதரனுக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க, தாய்க்கு ஒழுங்காக அவங்கள பார்க்க மாட்டாங்க, தகப்பனை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க. பணம் பணம் பணம், இப்படி பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிற மனுஷர்கள் கடைசியில் எங்கே போய் முடிவாங்களாம் பாருங்கள்? சோதனையில், கண்ணியில், அழிவில், மதிகேடில், பலவிதமான இச்சைகளில் போய் அகப்பட்டு கொள்வாங்க. பணத்தை சேர்க்கணுன்னு ஓடுறவங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, வஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, துணிகர் அவங்களுக்குள்ளே வந்துடும். பண ஆசை, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக போகிறதில்லை. கர்த்தர் ஏதாவது கொடுத்துருக்கிறாரா? இன்றைக்கி ஏதாவது நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களா? அது கடவுள் கொடுத்த ஈவுன்னு நினச்சிக்கோங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஏழைகளை கண்டு அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. தரித்திரர்களுக்கு உதவியாக இருங்க. அநேகருடைய துயர் துடைக்கிறவர்களாக, கண்ணீர் துடைக்கிறவர்களாக இருங்க. யோபுனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அவன் பெரிய ஐஸ்வர்யவான் தான், ஆனால் அந்த பணம் பொருள் ஒன்றும் அவனுக்கு பெருசாக தெரியலை. கர்த்தர் கொடுத்தது அவர் எடுத்துட்டாரு, அவ்வளோதான். இது ஒன்றும் நிரந்தரமானதல்ல. எனவே நிரந்தரமற்ற இந்த காரியத்தின் மேல் உன் மனதை வைக்காமல் தேவன் மேலே நம்பிக்கை கொண்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று 6வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோட நிறைவாக வாழுவோம், நிறைவாக ஜீவிப்போம். அந்த நிறைவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. நல்ல தகப்பனே, நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. போதுமென்கிற மனதோடு கூடிய ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.